Hello everyone. So இன்னைக்கு வந்து டே 19 எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸை பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூமியோட அவுட்டர் சர்ஃபேஸில் அவுட்டர் அதில் இருக்கிற அதுலேருந்து ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் இருக்கும், வெதரிங், அதுக்கப்புறம் மாஸ் வேஸ்டிங், அது அப்படியெல்லாம் இருக்கும். வெதரிங் அண்ட் மாஸ் வேஸ்டிங்கை லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன்னால வர்றது. ஸோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் அப்படின் போது 5 ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ விண்டு, வாட்டர், கிளேசியர், கோஸ்டல் வேவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அது கார்ஸ்ட் டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் வந்து எங்கெல்லாம் ட்ரையாக இருக்கும், ஸோ ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ஏரியாஸ், ஓகே, எங்கெல்லாம் மழை கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம். ஸோ வாட்டர் வந்து எங்கெல்லாம் ரெயின்ஃபால் இருக்கோ அங்கே வாட்டர் எரோஷன் நடக்கும். கிளேசியர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் டெம்பரேச்சர் லெஸ் தென் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கோ அங்கே. கோஸ்டல் வேஸ் உங்களுக்கு தெரியும், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ எங்கெல்லாம் லைம் ஸ்டோன் டெபாசிட்ஸ் வாட்டர் வந்து பர்குலேட் ஆகுது இங்கெல்லாம் நடக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு எரோஷன், டிரான்ஸ்போர்டேஷன், டெபாசிஷன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். எரோஷன் இன்வால்வ்ஸ் ரிமூவல் ஆஃப் வெதர்ட் மெட்டீரியல் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் பிளேஸ். கரெக்ட். ஓகே, ஸோ வெதரிங் நடந்து வெதரிங் பிளஸ் ரிமூவல் நடக்குது. ஸோ வெதரிங் பிளஸ் ரிமூவல் நடக்குது அப்படின்னா வந்து இட் வில் லீட் டு எரோஷன். ஓகேங்களா. ஓகே, ஸோ எரோஷன் வந்தாவே டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதுக்கு இந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் எரோஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். டெபாசிஷன் அக்கர்ஸ் ஒன்லி when டிரான்ஸ்போர்ட்டிங் ஏஜென்ட் லூசஸ் ஆல் இட்ஸ் எனர்ஜி. ஆனால் ஆல் கிடையாது. ஓகே, ஸோ எனர்ஜி லாஸ் நடக்க நடக்க இட்ஸ் எ கிராஜுவல் ப்ராசஸ். எனர்ஜி லாஸ் வந்து நடந்துகிட்டே போகும். நடக்க நடக்க டெபாசிஷன் வந்து நடந்துகிட்டே போகும். இந்த டெபாசிஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியஸ்ட் வந்து டெபாசிட்டட் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா. ஸோ லைட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டெபாசிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா. ஸோ ஒரே இதில் ஸோ அந்த டோட்டலாக இட் வில் நெவர் லூஸ் ஆல் இட்ஸ் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி கிராஜுவலாக லூஸ் பண்ணிட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹெவியஸ்ட் டெபாசிட்டட் ஃபர்ஸ்ட், லைட்டஸ்ட் வந்து லாஸ்ட் டு பி டெபாசிட்டட். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஹெவியஸ்ட் டு லைட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேர் வில் பி அ கிரேடேஷன். ஓகே, ஸோ கிரேடிங் நடக்கும். இந்த கிரேடிங் வந்து டெபாசிஷனில் பாசிட்டிவாக நடக்குதுன்னா இது கால் ஏ கிரேடேஷன். எரோஷனில் இது நெகட்டிவாக நடக்குதுன்னா டீக்ரேடேஷன். ஓகேங்களா. ஸோ விண்ட் எரோஷன் இஸ் மோஸ்ட்லி எஃபெக்டட் அண்டர் விச் கண்டிஷன்ஸ், என்னென்ன கண்டிஷனில் விண்ட் எரோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்பார்ஸ் வெஜிடேஷன் கவர், கரெக்ட். வெஜிடேஷன் கவர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா விண்ட் எரோஷன் அதிகமாக இருக்கும். ஸோ டாப் சாயில் ரிமூவ் ஆகுது, அது எல்லாமே நமக்கு தெரியும். லூஸ் அண்ட் ட்ரை சர்ஃபேஸ் மின், அதுவும் கரெக்ட். ஹை ஹியூமிடிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து லெஸ் விண்ட் ஸ்பீட். ஏன்னா ஹை ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் அதிகமாக இருக்கனால விண்டு ஹெவியாக இருக்கும், அதனால விண்ட் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இது கிடையாது. ஸ்ட்ராங் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் மீன்ஸ் எஸ், விண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் எரோஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 1, 2 and 4. Which of the following erosional forces are features are created by wind அப்படின்னா ஸோ மஷ்ரூம் ராக்ஸ், எஸ், wind erosion. யார்டங், wind erosion. ஜியூகன், wind erosion. லோவஸ்ட் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா wind deposition. ஓகேங்களா. ஸோ wind deposition ஆஃப் சில்ட். ஓகேங்களா, இதுதான் இது. ஸோ யார்டங் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ராக்ஸ் தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ இப்படி கிரவுண்ட் லெவல்லேருந்து இப்படி போயிட்டு மேலே வந்து இப்படி இருக்கும், இது மஷ்ரூம் ராக்ஸ். ஸோ ஜியூகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃப்ளாட் டாப்டு ராக்ஸ். ஸோ ராக் வந்து ஃப்ளாட் டாப் அளவுக்கு எரோட் ஆயிருச்சுன்னா அது ஜியூகன். யார்டங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிட்ஜஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி எரோட் ஆயிருக்கும். ஆல்டர்னேட்டிவ் வீக் அண்ட் ஸ்ட்ராங் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாங்கிடியூடல் ரிட்ஜஸ் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து யார்டங்ஸ். ஓகேங்களா. So ridges caused by wind. So 1, 2 and 4. திரும்பவும் அடுத்து pediments and pediplanes are typically associated with long-term erosion in arid region. சரி, இங்க wind erosion வராது அப்படின்னா பெடிமெண்ட்ஸ்க்கு எப்பவுமே வந்து wind erosion தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. pediment can also happen with
வாட்டர் எரோஷன். ஓகேங்களா. ஸோ பெடிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஜென்ட்லி ஸ்லோப்பிங் bedrock at mountain base, at base of mountain. ஓகேங்களா. ஸோ அதே பெடி பிளெயின் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெடிமெண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பெடி பிளெயின், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் பிளெயின் மாதிரி உருவாகும். ஓகேங்களா. ஸோ பெடிமெண்ட்ஸ் அண்ட் பெடிமெண்ட்ஸ் ஃபார்மாக இருக்கு. நாட் ஆல்வேஸ் விண்ட் எரோஷன், ஃப்ளூவியல் எரோஷனும் நடக்கலாம். பட் ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ஏரியாஸ் தான் இருக்கும். பிளயா அப்படிங்கிறது ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை லேக் பெட். பிளயா வந்து ட்ரை லேக் பெட். ஸோ சம்டைம்ஸ் வந்து சால்ட் பேன்ஸ் இருக்கும். பட் இந்த ட்ரை லேக் பெட் வந்து ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ஏரியாஸ்ல ஆர் டெசர்ட்ஸ்ல ஃபார்ம் ஆகும்போது அது நம்ம பிளயாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெம்பரரி சால்ட் லேக்ஸ் இன் ஆரிட் பேசின். அது ஏன் சால்ட் லேக்ஸ் அப்படின்னா ஏன்னா அது எவாப்ரேட் ஆகும்போது சால்ட் மட்டும் கீழே சேர்ந்துரும். ஓகேங்களா. மஷ்ரூம் ராக்ஸ், டேபிள் ராக்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியல் ராக்ஸ் ஆர் பிரைமரிலி ஃபார்ம் டியூ டு விண்ட் எரோஷன் அப்படின்னு தெரியும். பட் டிஃபரன்ஷியல் விண்ட் எரோஷன், அது என்ன டிஃபரன்ஷியல் விண்ட் எரோஷன்னா, ஸோ மஷ்ரூம் ராக் எடுத்துவோம், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ கீழே வந்து கொஞ்சம் வைடா இருக்குல்ல, ஏன் கீழே வைடா இருக்கு அப்படின்னா வந்து ஏர் வந்து இட் ஃபேஸஸ் ரெசிஸ்டன்ஸ், அதனால ஏரோட ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏர் ஸ்பீடா இருக்கும், ஆனா லெஸ் செடிமெண்ட்ஸ். இங்க செடிமெண்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால, லெஸ் செடிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால லெஸ் அப்ரேஷன் அண்ட் அட்ரிஷன். ஓகேங்களா. நமக்கு விண்ட் எரோஷன்ல அப்ரேஷன் அண்ட் அட்ரிஷன் தான் அதிகமா இருக்கும்னு தெரியும். ஸோ மேலே செடிமெண்ட்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அப்ரேஷன் அண்ட் அட்ரிஷன் கம்மியா இருக்கும். ஸோ அதனால எரோஷன் கம்மியா இருக்கும். மிட்ல வந்து ஸோ இந்த பார்ட்ல வந்து மோர் எரோஷன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்லீக்கா இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி எரோட் ஆகுது, டிஃபரன்ஷியல் விண்ட் அப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லோவஸ்ட் வந்து டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ், யார்டங் வந்து கிடையாது, இட் இஸ் அன் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். பர்சான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் டியூன்ஸ்னா மணல் திட்டுகள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ பர்சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணல் திட்டுகளே பேரபோலிக் ஷேப்ல இருக்கு அப்படின்னா அது பர்சான்ஸ். இதே வந்து ஒரே ஒரு சைடு தான் இருக்கு அப்படின்னா வந்து இதுக்கு பேரு சேஃப்ஸ். இந்த ஆம் வந்து ஒரு ஆம் தான் இருக்குன்னா இதுக்கு பேரு சேஃப்ஸ். ரெண்டு ஆம் இருக்குன்னா பர்சான்ஸ். So 1, 2 and 4. ஓகேங்களா. So which of the following is a fluvial erosional landform? So delta வந்து deposit. ஓகேங்களா. So river meets the sea இருக்கிற இடத்துல deposit ஆகும். flood plain வந்து deposit. ஓகேங்களா. overflowing of rivers. ஓகேங்களா. So river flooding the surrounding areas. எதை வச்சு? silt. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காதர், பாங்கர் அதெல்லாமே இருக்கும். பாயிண்ட் பார்ஸும் தே ஆர் ஃபார்ம்ட் ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெபோஷன். கார்ஜஸ். ஸோ கார்ஜஸ் அப்படிங்கிறது தே ஆர் நேரோ டீப் வேலிஸ். ஓகேங்களா. ஹார்ட் ராக்ஸ் இருக்கிற இடத்துல ஸோ நேரோ டீப் வேலிஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இதில் வந்து பிரம்மபுத்திரா வந்து இந்தியாவுக்குள்ள என்ட்ரு ஆகிறது இதெல்லாமே இந்த கார்ஜஸ் வழியாத்தாமே வந்து என்ட்ரு ஆகுது. ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி காவேரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறது அதெல்லாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு ரிவர் வேலிஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வி ஷேப்டு வேலி indicates dominant vertical erosion. கரெக்ட். ஓகேங்களா. ஸோ வி ஷேப்டு வேலி வெர்டிக்கல் எரோஷன். யூ ஷேப்டு வேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்ரல் எரோஷன். ஓகேங்களா. ஸோ வெர்டிக்கல் எரோஷன்னா ஏர்லி ஸ்டேஜ், லேட்ரல் எரோஷன்னா மெச்சூர் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லேட்ரல் எரோஷன் நடக்கும், சைடு கட்டிங்னு சொல்லுவோம். வி ஷேப்டு வேலி வந்து டவுன் கட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கார்ஜஸ் ஆர் காமன்லி அசோசியேட்டட் வித் ஹார்ட் ராக்ஸ், அதுவும் கரெக்ட். Canyons typically develop in sedimentary rocks, அதுவும் கரெக்ட். ஸோ 1, 2 and 3. Potholes and plunged pools are formed due to. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக், அதாவது ஃப்ளூவியல் எரோஷன்ல ஒரு இது பார்ட். ஓகேங்களா. பட் எரோஷன் எப்படி நடக்குதுன்னா
இப்போ பாட் ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ரோட்ல இருக்கிறதையும் பாட் ஹோல்ஸ் சொல்லுவோம். சின்ன சின்ன குழி. என்ன ஆகும்னா அந்த குழியில இருக்கிற ராக்ஸ் வந்து திரும்ப 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 இந்த குழிக்குள்ளேயே உருண்டு 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 அரைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்ரேஷன். ரிப்பீட்டட் அப்ரேஷன் டியூ டு பெபிள்ஸ். பெபிள்ஸ் வந்து ஸ்விர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விர்லிங்னா உள்ளுக்குள்ளேயே சுத்துறது. ஸ்விர்லிங் ஆஃப் பெபிள்ஸ். இது வந்து பாட் ஹோல்ஸ். பிளஞ்சு பூல்ஸ்னா ஒரு நீர் அருவி இருக்குங்களா, இந்த நீர் அருவி வந்து கீழே விழுகிற இடத்துல பெரிய குழி ஃபார்ம் ஆகும். இதுதான் பிளஞ்சு பூல். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த தண்ணி அவ்வளோ தூரத்துல இருந்து வந்து உழுகுதுல, அதுல வந்து கீழே போகும். இதுதான் பிளஞ்சு பூல். இது ரெண்டுக்குமே தண்ணி தேவை. ஓகேங்களா? ரில்ஸ், கல்லிஸ் அண்ட் ரவைன்ஸ் ரெப்ரசன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சாயில் எரோஷன் பை ரன்னிங் வாட்டர். ஓகேங்களா? சாயில் எரோஷன்ல நம்ம நிறைய இது பார்த்துருவோம். ஸ்பிளாஷு, ஷீட்டு, ரில்லு, கல்லி, ரவைன். ஓகேங்களா? ஸோ ஸ்பிளாஷ் வந்து மழைத்துளி விழும்போது ஃபார்ம் ஆகும். மண் வாசனை வருதுல்ல, அதெல்லாம் ஸ்பிளாஷ் எரோஷன் இல்லை ரெயின் ட்ராப் எரோஷன் சொல்லுவோம். அதனால ஷீட் எரோஷன்னா ஈவனா, ஓகேங்களா, ஃபிளாட்டா ஈவனா எடுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா. பட் ரில்லுங்கிறது சின்ன ஒரு கோடு போட்ட மாதிரி. இந்த கோடே விரிவடைஞ்சிட்டுச்சுன்னா கல்லி, ரவைன்னா பெருசா இருக்கும். ஸோ சம்பல் வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் ரவைன்ஸ். ஓகே, எந்த அளவுக்குன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட் கோட்டைகள் எல்லாமே ரவைனிங் நடுவில் கட்டியிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது, அவ்வளோ ஆழமா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ரிவர் டெரேசஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு. ஸோ ரிவர் டெரேசஸ்னா ரிவருக்கு ரெண்டு சைடு இப்படி இருக்கும். இதுதான் வந்து ரிவர் டெரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால நடக்கும் அப்படின்னா வந்து ரெஜுவினேஷன் ஆஃப் ரிவர்ஸ். கண்டிப்பா. ஸோ ரெஜுவினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ரெனியூடு வர்டிக்கல் எரோஷன். ஸோ எரோஷன் வந்து ரெனியூடு வர்டிக்கல் எரோஷன்னால இந்த ரெஜுவினேஷன் நடக்கும். இது எதனால் நடக்குன்னா டெக்டானிக் லேண்ட் திடீர்னு அப்லிஃப்ட் ஆன பேஸ் லெவல் ஆஃப் வாட்டர் ஷிஃப்ட் ஆகும். கிளைமேட்டிக் ஃப்ளக்சுவேஷன். இப்போ சடனாக ஐஸ் ஏஜ் வந்துருச்சுன்னா கடலோட ஆழம் கம்மியாகும். இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து இட் வில் லீட் டு ஷிஃப்ட் ஆஃப் பேஸ் லெவல். பேஸ் லெவல்னுங்கிறது கடல் மட்டம் என்ன அப்படிங்கிறது. இந்த ஷிஃப்ட் ஆஃப் பேஸ் லெவல் நடந்துச்சுன்னா ரெஜுவினேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 and 3 காசஸ் ஷிஃப்ட் ஆஃப் பேஸ் லெவல். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரோட ஹைட் இருக்கு, இங்கே கடலோட ஹைட் இருக்கு அப்படின்னா இது 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 வந்து இப்படி ஃபிளாட் ஆகி ஜாயின் ஆகிற வரைக்கும், ஆல்மோஸ்ட் இப்படி ஆகிற வரைக்கும் ரெஜுவினேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு ஏதாவதுனால இந்த லெவல் வந்து இங்கே கம்மி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திரும்ப எரோஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிளாட் ஆகிற டைமில் திரும்ப ரெஜுவினேஷன் நடந்தது, இது திரும்ப ரெஜுவினேஷன் நடந்தது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை டெரசிங் ஸ்டெப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ மூணுமே காரணம் 1, 2 and 3. என்ட்ரென்ச்டு ஆர் இன்சைஸ்டு மியாண்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ட்ரென்ச்டு அண்ட் இன்சைஸ் மியாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஜுவினேஷன் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா கீழே அப்படியே கட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக பேஸ் லெவல். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா சடனாக லிஃப்ட் ஆஃப் ஃபால் ஆச்சு அப்படின்னா வந்து ரெஜுவினேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மியாண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் என்ட்ரென்ச்டு மியாண்டர்ஸ். அதை பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் கீழே டவுன் கட்டிங் வந்துட்டே இருக்கு. ஒரே இடத்துல ரெஜுவினேஷன் நடந்து கட்டாய் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மியாண்டரிங்னா நமக்கு தெரியும்ல, அந்த வளைஞ்சு பாம்பு மாதிரி போகிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைட்டாக போனால் ஆக்ஸ்போர்ட் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதுக்குள்ள திரும்ப ரெஜுவினேஷன் நடந்துட்டு இருக்குன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃப்ளூவியல் டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ டெபாசிஷனல்னா அலுவியல் ஃபேன்ஸ். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து பேஸ் ஆஃப் மவுண்டென்ல நடக்கும். ஓகே, மவுண்டனோட பேஸில் எங்கே வந்து ரிவர் வந்து வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதை டெபாசிட் பண்ணும், அங்கே நடக்கும். டெல்டா வேர் ரிவர் மீட்ஸ் லிவிஸ் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து இப்போ ஆறு இப்படி போகுது அப்படின்னா அதோட சைடில் வந்து இந்த லிவிஸ் வந்து டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஆறுனா சைடில் லிவிஸ் வந்து டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஸோ கார்ஜஸ் வந்து இது டெபாசிஷனல் கேட்டிருக்காங்க. கார்ஜஸ் வந்து எரோஷனல். ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 2 and 3. அலுவியல் ஃபேன்ஸ். ஸோ தே ஆர் ஃபார்ம்ட் when river emerges from mountains into plains. இந்த அலுவியல் ஃபேன் ஏன் அப்படின்னா வந்து ஸோ இதுதான் மவுண்டன் அப்படின்னா வந்து இங்கேருந்து ரிவர் வெளியே வரும்போது ஸோ ஃபேன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இங்கே வந்து பிக்கர் sediments or bigger or heavier sediments
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர். ஸோ ஒரு கிரேடேஷன் நடக்கும். ஓகேங்களா, இது ஃபேன் மாதிரி இருக்கிறதுனால இது அலுவியல் ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டெல்டாஸ். Deltas are formed when deposition exceeds removal of sediments by waves and tides. Correct. ஓகேங்களா. ஸோ deposition is the fluvial deposition is greater than coastal erosion இருந்தால் மட்டும்தான் டெல்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஆல் ரிவர்ஸ் நெசசரி ஃபார்ம் டெல்டா தேர் மோட்ஸ் நோ. ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் நோ டெல்டாஸ், only estuaries. ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போத் டெல்டாஸ் அண்ட் எஸ்டுரிஸ். ஸோ டெல்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு லார்ஜ் லோட் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வேணும். ஓகேங்களா. ஸோ எல்லாமே டெல்டா ஃபார்ம் ஆகாது. ஃப்ளட் பிளைன்ஸ், நேச்சுரல் ரிவீஸ் அண்ட் பாயிண்ட் பார்ஸ், ஸோ அதெல்லாம் எங்கே ஃபார்ம்னா மிடில் அண்ட் லோவர் கோர்ஸ் ஆஃப் ரிவர். ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் மெச்சூர் ஸ்டேஜ். யூத், மெச்சூர், ஓல்டுன்னு இருக்குல்ல, ஸோ மெச்சூர் ஸ்டேஜோட அசோசியேட் ஆயிருக்கு. வித் ரெஃபரன்ஸ் டு மியாண்டர்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ மியாண்டர்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்டர் பேங்க்ல ஹை வெலாசிட்டியில் வரும். ஓகேங்களா. அவுட்டர் பேங்க்ல ஹை வெலாசிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆஃப் ஸ்லோப் ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்டர் கட் இது ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல அண்டர் கட் பேங்க். ஹை வெலாசிட்டி இந்த எரோஷன் தானே வரும். இங்கே எரோட் ஆகிறது இங்கே டெபாசிட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ ஆர் இங்கே எரோட் ஆகிறது இங்கே டெபாசிட் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஹை வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இன்னர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ வெலாசிட்டி, லோ வெலாசிட்டி, லோ வெலாசிட்டி, இங்கே டெபாசிஷன் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஸ்லிப் ஆஃப் ஸ்லோப். ஓகேங்களா. ஸோ அதனால இது ரெண்டுமே கரெக்டு தான், போத் 1 and 2. அண்டர் கட்னா கட் பண்ணுதுன்னா எரோட் ஆகுது அப்படி. ஆக்ஸ்பர்வ் லேக்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு கட் ஆஃப் ஆஃப் மியாண்டர் லூப்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ரிவர் வந்து நல்லா மியாண்டர் ஆகிட்டே இருக்குன்னு வைங்க. ஓகே, ஸோ இப்போ இப்படி ஆகுது. ஓகே, இப்போ என்ன ஆகுனா கிராஜுவலாக ஒரு ஸ்டேஜில் நல்லா மியாண்டரிங் வந்து இப்படி எரோடாகி இது கூட ஜாயின் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இது கட் ஆஃப் ஆகிடும். அப்போ இது வந்து ஒரு தனி லேக்கா, ஏன்னா இது வந்து இது கட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இது இப்படி போய் ஜாயின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து உங்களுக்கு ஆக்ஸ்போ மாதிரி இருக்குல்ல, இது குதிரை குழம்பு ஏரி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மியாண்டர் வந்து கட் ஆஃப் ஆகிறதுனால நமக்கு ஆக்ஸ்போ லேக் ஆகும். ஸோ பிரைடட் சேனல்ஸ். ஸோ பிரைடட் சேனலில் கண்டிப்பாக டெபாசிஷன் இருக்கும். ஸ்டீப் கிரேடியன்ட் இருந்தால் எப்படி டெபாசிஷன் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பேசிக்காக இப்படி ஒரு கிரேடியன்ட் இருக்கும். இங்கே வந்து பிரைடட் சேனல். ஸோ இங்கே இந்த கிரேடியன்ட்ல மோர் எரோஷன். ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டெபாசிஷன் லீடிங் டு பிரைடட் சேனல்ஸ். சரிங்களா. அதுதான். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. காஸ்ட் டோப்போகிராஃபி எங்கெல்லாம் பார்த்தோம்னா பெர்மியபிள் ராக்ஸ் வழியாக வாட்டர் வந்து பர்குலேட் ஆகும். ஸோ இட் லீட்ஸ் டு பர்குலேஷன். ஹை ரெயின்ஃபால் லீட்ஸ் டு மோர் வாட்டர். ஓகேங்களா. ஜாயிண்ட் லைம் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் வழியாக தண்ணி போகும், அதனால இட் வில் லீட் டு மோர் பர்குலேஷன். ஸோ மூணும் சேர்ந்து கார்ஸ்ட் டோப்போகிராஃபி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. கேவ்ஸ், ஸ்டாலக்டைட், ஸ்டாலக்மைட் இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. limestone and dolomite are prone to calcification because they dissolve in acidic water. ஓகேங்களா. ஸோ என்ன acidic waterனா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா மைல்டு கார்போனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மைல்டு கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் வில் டிசால்வ் லைம்ஸ்டோன். அந்த டிசால்வ் ஆன லைம்ஸ்டோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த காஸ்ட் டோப்போகிராஃபிக் ஃபீச்சர்ஸை ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே எரோஷனல் லேண்ட்ஃபார்மில் எதெல்லாம் காஸ்ட் டோப்போகிராஃபியில் எதெல்லாம் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்னா சிங்க் ஹோல்ஸ், டோலைன்ஸ், லேப்பிஸ். ஸ்டாலக்டைட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிஷன். ஸோ மேலேருந்து வருது பார்த்தீங்களா, அதெல்லாமே. லாப்பீஸ் அப்படின்னா இதுக்கு முன்னால் நம்ம யார்டங் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ விண்டுனால ஃபார்ம் ஆகுறதுன்னு, அதே மாதிரி உங்களுக்கு லாப்பீஸ் வந்து லைம்ஸ்டோன் வந்து வாட்டர் எரோஷன்னால ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்து அதை லாப்பீஸ்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராக் இருக்கும், அது நடுவில் கேப்பாக இருக்கும்.
ஓகேங்களா, இவ்வளோ பெரிய ராக்ல கேப்பாக இருக்கும். இந்த இதை லாப்பீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1 2 4. ஓகே, stalactite, stalagmite and pillar columns are formed due to கெமிக்கல் டெபாசிஷன். ஓகேங்களா, ஸோ மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 இது எரோஷன் கொடுத்துருங்க. அப்போ இது ரெண்டுமே வராது. ஸ்டாலக்டைட் ஸ்டாலக்மைட் வந்து கண்டிப்பாக இட் இஸ் அசோசியேட்டட், நாட் கிளேசியல் கிடையாது. ஓகேங்களா, அப்போ கிளேசியலையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணாவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ கெமிக்கல் டெபாசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ ஸ்டாலக்டைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நிறைய டீ வருது, அதனால டாப்ல இருந்து வரும். ஸ்டாலக்மைட் அப்படின்னா வந்து பாட்டம்ல இருந்து வரும். இந்த ஸ்டாலக்டைட்டும் ஸ்டாலக்மைட்டும் கீழ இருந்து போறது மேல டச் பண்ணாலும் சரி, மேல இருந்து போறது கீழே டச் பண்ணாலும் சரி, ரெண்டும் நடுவில் வந்து டச் பண்ணாலும் சரி, அது ஒரு காலம் ஃபார்ம் ஆகும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெபாசிஷனல் கிளேசியல் லேண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ கிளேசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொரைன்ஸ், எஸ்கஸ், ட்ரம்லின். சிர்க் வந்து எரோஷனல். ஸோ 1 2 and 3. ஜென்ரலாக 1 2 4 தானே ரிப்பீட்டடாக வரும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. 3 வாட்டிக்கு மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ மொரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் டெப்ரி டைரக்ட்லி அண்டர் ஐஸ். ஐஸுக்கு கீழே வந்து இதாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர்ல இருக்கும். டெர்மினல், லேட்ரல், மீடியல் மொரைன். எஸ்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ரிட்ஜஸ் ஃபார்ம்டு பை செடிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எப்படி வந்து அங்கே லாப்பீஸு அதே மாதிரி யார்டங்ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்கர்ஸ். ஓகேங்களா, பட் அது வந்து எரோஷனால ஃபார்ம் ஆகுது, இது டெபாசிஷனால ஃபார்ம் ஆகும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ட்ரம்லின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட்ஸு ஃபார்ம்டு பை ஐஸ். ஸோ பேசிக்காக ஹில்ஸ் மாதிரி. ஓகேங்களா, அதுதான். ஓகே, ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜென்ட்டு என்னென்ன எரோஷனல் ஃபீச்சர் கிராஸ் பண்ணுது, என்னென்ன டெபாசிஷனல் ஃபீச்சர் கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃப்ளூவியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ் ஆஃப் எரோஷனில் என்னென்ன ஃபார்ம் ஆகும் அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு, ஏன்னா இதுதான் சாட்டர்டே டெஸ்ட், சண்டே டெஸ்ட் வரப்போகுது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படி. ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.